இனிமையாக பாடப்பட்டு கொண்டிருக்கும் இந்த பாடல் கனடா நாட்டின் தேசிய கீதமாகும். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் திருவொற்றியூரை சேர்ந்த மாணவி சுபிக்ஷா. 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி சுபிக்ஷா இதே போன்று 200 நாட்டு தேசிய கீதங்களை அந்தந்த நாட்டு மொழிகளிலேயே பாடி சாதனை படைத்திருக்கிறார் என்பதுதான் சிறப்பு. 200 நாட்டு தேசிய கீதங்களை பாடுவதன் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களின் ஆற்றல்களை உலக நாடுகளும் உணர்ந்து வாழ்த்த வேண்டும் என்பதுதான் சுபிக்ஷாவின் நோக்கமாம். உயர்ந்த லட்சியங்களை கொண்ட சுபிக்ஷாவுக்கு வடசென்னையில் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையும் காமராஜர் கலை மன்றமும் இணைந்து நடத்திய பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் தமிழ் கலைமகள் என்ற பட்டத்தை வழங்கி ஓய்வு பெற்ற IPS அதிகாரி AG மௌரியா பாராட்டி பெருமைப்படுத்தினார். எனக்கு எல்லா கண்ட்ரீஸோட நேஷனல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஸ்டைல் ஒரு இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுன்னு அப்படி இல்லை, எல்லாமே பிடிக்கும். நேஷனல் வந்து கேனடா நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுதான் நான் திடீர்னு ஒரு நாள் கேட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எல்லாமே கற்றுக்க ஆரம்பிச்சது கேனடானால தான். ஸோ கேனடா இருந்துச்சுன்னா நார்மலாக வந்து கேனடா நேஷனல் தான் ஒரு நாள் கேட்டேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அது நேஷனல் தான் கூட எனக்கு தெரியாது, நல்லா இருக்கு இது ஒரு இங்கிலீஷ் சாங். அப்போ நான் நிறைய மலையாளம் தெலுங்கு இந்த மாதிரி அதர் லாங்குவேஜ் சாங்ஸ் எல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். இந்த இங்கிலீஷ் சாங் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் கற்றுக்க ஆரம்பிச்சது தான். அண்ட் அதுக்கப்புறமா தான் தெரிய வந்துச்சு இது ஒரு கண்ட்ரியோட நேஷனல் ஆந்தம். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச கண்ட்ரிஸோட நேஷனல் ஆந்தம்லாம் எப்படி இருக்கும், அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவங்க ஸ்டைல் எப்படி இருக்கும், நம்ம தமிழ் மலையாளம் ஹிந்தியே இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்கும், அவங்க கண்ட்ரியோட லாங்குவேஜ் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு ஆர்வம். ஓகே, இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஆர்வத்தில் எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு அதை கேட்குறதுக்கு. இப்படியே கேட்க ஃபஸ்ட்டு 63 கண்ட்ரிஸ் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறமா 130, 196, இப்போ 200+ கண்ட்ரிஸ். இப்படியே ஒரு ஆர்வத்தினால வந்து நான் கற்றுக்கிட்டே போயிட்டு இருக்கேன். நான் பிறந்த ஊர் சொந்த ஊரில் திருவொற்றியூர் தான். நான் வந்து இப்போ இந்த ஃபியூ இயர்ஸாக 2 இயர்ஸாக தான் வந்து மயிலாப்பூருக்கு வந்து, ஏன்னா என்னோட சாங்ஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் போகிறதுக்கு எல்லாம் இங்கே நியர்பையாக இருக்குன்றதுனால வந்து நான் இப்போ மயிலாப்பூரில் இருக்கோம். அண்ட் நான் இப்போ வந்து ஹோம் ஸ்கூலிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். 10th கிளாஸ் படிக்கிறேன். நானே வீட்டில் யூடியூப் கூகுளில் பார்த்து வந்து கற்றுக்கிட்டு எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ஆகுது. என்னோட வாழ்க்கை லட்சியம்னா வந்து எனக்கு இப்போ நான் பாடுற எல்லா கண்ட்ரிலையுமே போயிட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்க சாங்ஸ் நான் பாடணுன்ற எனக்கு ஒரு ஆசை. அண்ட் நான் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணுன்றது, வெறும் இந்த மெலோடி டைப் வெறும் அப்படி இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் சாங்ஸுமே பாடணும்னு எனக்கு ஆசை. அது இப்போ நான் இப்போ இங்கே இந்தியாவா இப்போ வேறு கண்ட்ரியில் போய் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இஸ்ரேல் போயிட்டு நான் வந்து நம்ம தமிழோட சாங்ஸ் பாடுறேன், அவங்க கண்ட்ரி சாங் பாடுறேன்னா என்ன ஃபஸ்ட்டு நான் வந்து இந்தியா நேஷனல் இஸ்ரேல் இப்போ அந்த எந்த கண்ட்ரி அந்த நேஷனல் பாடிட்டு நம்ம இந்தியாவோட நேஷனல் அந்த கண்ட்ரிலையுமே நம்ம வந்து அந்த மாதிரி இது பண்ணிட்டு எனக்கு ஒரு ஆசை. அந்த மாதிரி தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பிளேபேக் சிங்கரோ ஆகணுன்றது ஆசை. வந்து தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன். நம்ம தமிழரோட புகழை வந்து உலகம் ஃபுல்லாக தெரிவிக்கணும். அண்ட் நான் இந்த வயசில் வந்து இப்போ 10th படிக்கிறேன், 14 இயர்ஸில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க, இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக வந்து இவ்வளோ இது இருக்குன்றது நான். ஏன்னா இப்போ நம்ம நாட்டோட இப்போ அவங்க நாட்டோட தேசிய கீதம் பாடும்போது அவங்களுக்கு தெரியும், அவங்க கேட்பாங்க இல்லையா எந்த நாடாக இருந்தாலுமே. இப்போ நம்ம இந்தியா நேஷனல் ஆந்தமே வெளியிலேருந்து ஒருத்தவங்க பாடுறாங்கன்னா ஓ அந்த கண்ட்ரி பீப்பிள் நல்லா பாடுறாங்களேன்னு ஒரு இதோட கேட்கணும் இல்லையா. அந்த நம்மளோட இந்தியாவோட இது வந்து நான் எப்பவுமே நான் வந்து இந்தியா நேஷனல் ஆந்தம் இன்னொருத்தவங்க அந்த கண்ட்ரியோட நேஷனல் ஆந்தம் பாடும்போது நம்ம இந்தியாவோட தமிழ்நாட்டை அண்ட் நம்ம இந்தியாவோட புகழை வந்து இது பண்ணுறது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வேர்ல்டு பீஸ். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்று தான், அவங்க வேற இவங்க வேற அப்படி இல்லை, நம்ம எல்லாருமே ஒன்று தான். நம்ம அது மூலியமாக தான் நான் வந்து நம்ம எல்லார் நேஷனலுமும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன், ஒரே மாதிரி தான் கற்றுக்கிட்டேன் அதை இது பண்ணுறதுக்காக. அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி எனக்கு பிளேபேக் சிங்கர் ஆகணுன்றது அதுக்கான ஒரு பெரிய ப்ராக்டிஸாகவும் அதுக்கான லெசன்ஸாகவும்